ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது முந்தின வீடியோடி தொடர்ச்சி தாங்க. நான் வந்து நேற்று வந்து ஒரு 1:30லேருந்து 4:15 வரைக்கும் என்ன வேலை செஞ்சேன் அப்படின்னு போட்டிருந்தால அந்த வீடியோடி தொடர்ச்சி தான். அதாவது லட்டுக்கு வந்து நான் பூந்திலாம் போட்டு அதுக்கு வந்து நம்ம முந்திரி பருப்பு கிரேப்ஸ் எல்லாம் போட்டு அதை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். 3/4 கிலோ தான், அதனால் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க மிச்சரும் கேட்டிருந்தாங்க. 1 கிலோ மிச்சரும் 3/4 கிலோ லட்டும் கேட்டிருந்தாங்க. லட்டு அதாவது மிச்சரில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு, தனி மிளகாய் தூள் லாஸ்ட்டாக போட்டு நான் மிக்ஸ் பண்ணுவேன். ஆல்ரெடி வந்து நம்ம இதில் வந்து மிச்சரில் வந்து உப்புலாம் போட்டு தான் நான் வந்து செய்வேன். ஆனால் வந்து கொஞ்சம் மேலோட்டமாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட்டு இன்னும் காரசாரமாக நல்லா தூக்கலாக இருக்கும். அதுக்குரிய ப்ராசஸும் வந்து செஞ்சு அவங்களுக்கு வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, நார்மலாக கடைக்கு நான் போகிற டைம் வந்து 3:30லேருந்து 3:45க்குள்ளே எப்போவுமே கடைக்கு போவோம். இது வந்து நேற்று வந்து இந்த லட்டு போட வேண்டிய வேலையும் இருந்தது. இப்போ வந்து பயங்கரமாக வெயில் அடிக்கிறதால அந்த சைடு வந்து யாருமே வரதே கிடையாது. அப்படியே அந்த ரோடே காலியாக தான் கிடக்கும். அதனால் நாங்கள் பொறுமையாக 3:30லேருந்து 4:00க்குள்ளே வந்து நாங்கள் போவோம். நேற்று வந்து 4:15 ஆச்சு. அப்புறம் மிச்சம் இருக்கும் வந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு லட்டு வந்து நம்ம அவங்களுக்கு பேக் பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் மிச்சரும் 1 கிலோ போட்டுட்டு அதை எடுத்து தனியாக 2வது வச்சாச்சு. ஏன்னா இன்னும் மற்றவங்களுக்குலாம் கொடுக்க வேண்டிய ஆர்டர்லாம் இருக்குது. அதுக்கு வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க எப்படின்னாச்சுன்னா, உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம்ல, அதையும் ஆற வச்சுருந்தேன். சுசியத்துக்கும் நம்ம வந்து ஆற வச்சுருந்தோம். சுசியத்தையும் வந்து நம்ம இந்த கேப்பில் போடணும். இவங்களுக்கு வந்து நான் லட்டு கொடுக்கும்போது அவங்க 3:10க்கு வேணும்னாங்க. நம்ம வீட்டிலேருந்து போனதே வந்து 3:15க்கு. கரெக்டாக 3:15க்கு வந்து ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து வெளியே போனாங்க. ஏன்னா வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. அவங்க வந்து ஆஃபீஸ்லேருந்து ஒரு இடத்துல வந்து நிற்பாங்க, அங்கே போய் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மணி வந்து 3:15க்கு வந்து அவங்களுக்கு வந்து மிச்சரும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதை கொடுத்துட்டு கரெக்டாக 3:35க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சுசியமும் வந்து உருட்டினேன். சுசியெல்லாம் உருட்டுறது பயங்கர ஃபாஸ்ட்டாக உருட்டினா தான் என்னை சீக்கிரமே கடைக்கு போக முடியும். உருளைக்கிழங்கு மட்டும் ஆற வச்சு வச்சுருந்தேன். அதுக்குள்ளே என் பொண்ணு வந்துட்டா காலேஜிலேருந்து. அவள் வந்துட்டா, எனக்கு நிறைய வேலை முடிஞ்சிடும். ஏன்னா சட்னிக்கெலாம் பொண்ணே வந்து வதக்கி அரைச்சி வந்து கொடுத்து விட்டுருவா கடைக்கு. அதனால் கொஞ்சம் இன்னும் ஈஸியாகிடும். உருளைக்கிழங்கு உரிச்சிக்கிட்டு இருந்தால் மீதி உள்ளது அப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 3:35. மீதி உள்ளதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.